காந்தியடிகள் ஒரு புறம் சத்தியாகிரகத்தை செய்கிறார். அப்படி இருந்தாலும் நம்முடைய தனி மனிதன் ஒவ்வொருவரும் நம்முடைய சுதந்திர வெற்றியை தனித்துக் கொள்வதற்காக போராடினோம். அதன் விளைவாகத்தான் இன்றைய நாள் 1950 உருவானது. நம்முடைய முக்கிய நோக்கம், இந்த நாளினுடைய பேச்சுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், வல்லரசு இந்தியாவும் அதற்கான இளைஞர்களுடைய பங்களிப்பும். 565 சமஸ்தானங்களுக்கும் மேலாக பிரிந்து கிடந்த சமஸ்தானங்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டி இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கினோம். தான் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற கடைசி மொழி கூட நம்மை துண்டாடுவதற்காக அவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார்கள். அதனால்தான் சுதேச நாடுகளாக போய்விடுங்கள், பாகிஸ்தான் இந்தியா என்று இரண்டாக பிரித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தீயை பற்ற வைத்து விட்டு சென்று விட்டார். அதையெல்லாம் கடந்து இனங்களாலும் மதங்களாலும் மொழிகளாலும் வேறுபட்டு கிடந்த நாம் எங்கே ஒன்று கூட போகிறோமோ என்று நினைத்த அவருடைய எண்ணத்தை சிதைத்து இன்று ஒரே நாடாக வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவதாக நாம் இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய குடியானவர்களுடைய குடியாட்சியின் பெருமைதான். நம்மை நாமே ஆளுவதன் மூலமாக தனி ஒரு நபருக்கும் தனித்துவமான அனைத்து அந்தஸ்தையும் கொடுக்கின்றோம். அவனுடைய பிரதிநிதித்துவத்தை மையப்படுத்துகிறோம். சமத்துவத்தாலும் சகோதரத்துவத்தாலும் இன்றியமையாத ஒரு மேல்நிலையை அடைந்திருக்கின்றோம். இன்றைய இளைஞர்களுடைய முதன்மையான கடமை, நாம் வல்லரசாகுவதற்கு முதலில் நம்மை நாம் ஆள வேண்டும். நம்மை நாம் ஆள வேண்டும் என்றால் இன்று ஆண்டு இருப்பவர்கள் அதற்கும் ஆட்சி அல்ல. பிற நாட்டு மோகத்தினால் வெளிநாடுகளில் சென்று நம்முடைய திறமைகளை எல்லாம் அடங்கி வைத்துவிட்டு அந்த நாட்டிற்கு நம்முடைய வளங்களை எல்லாம் தாயகத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக அன்றி சொந்த நாட்டிலே சுய தொழில் தொழில் முனைவுகளை ஏற்படுத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் பெறுவதற்கு இளைஞர்களாக நாம் தான் முன்வர வேண்டும். 100 இளைஞர்களை மட்டும் கொடுங்கள், இந்த உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் அல்லவா?